வந்து அபிய பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன நம்ம அபிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மனசாட்சி வந்து சொல்லுது, "நீ அபிய விரும்ப ஆரம்பிச்சுட்ட பாரு. இனிமேட்டு அபிய நீ தேடுவ" அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்படி சொல்லுது என் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து பாவம் அபி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கால் வந்து பண்ணுறாரு அபிக்கு. இங்கே அபி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அபி யோசிக்கிறாங்க, ராகவ் தான் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு ராகவுக்கு கால் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து கால் பண்ணுறதால எங்கேஜாக இருக்குது. அடுத்து வந்து அபியை வந்து போடும்போது ராகவ் எடுத்துடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு அபி ஃபோனை பார்த்துட்டு. எப்படி இருக்க அப்படின்ற இருக்கேன் அப்படின்றாங்க. எதுக்கு ஃபோன் போட்டேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஃபோன் போட்டேன், நீங்கள் அப்படின்னோடனே அது வந்து நானும் நீ எப்படி இருப்பேன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ பரவாயில்லையா, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்பா எப்படி இருக்காரு, இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்றாங்க. உண்மையிலே உங்களுக்கு தாங்க நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த டைமில் நீங்கள் வரலன்னா அந்த கல்யாணம் நடந்திருக்கும். அப்புறம் இப்போவோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுதான் என்னோடய வேலையே. சரி அபி நீங்கள் சீக்கிரமாக வந்து வந்துடலாம்ல வேலைக்கு அப்படின்னோடனே, ஆமாம் நாளையிலேருந்து அதான் யோசிக்கிறேன் நானும் வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரி ஓகே அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். சரிங்கன்றாங்க. அடுத்து வந்து ராகவ் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ராகவ் சந்தோஷமாயிடுச்சு ரொம்ப. அபிக்கிட்ட பேசியாச்சு அப்படின்னு. என்ன அபிக்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, அபி வீட்டுக்கு போகிறாரு. முரளி வந்து நீங்கள் எல்லோரும் டென்ஷனாக இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏன் அப்படி பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான். நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் முகூர்த்தம், அதனால் கூடிய சீக்கிரமே நான் கல்யாணத்தை நடத்திடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஊரில் கல்யாணத்தை நடத்த வேணாம், வெளியூர் போய் கல்யாணம் நடத்திடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. ஆமாடா இந்த ஊரில் மானத்தை எடுத்து பார்த்தாலும் வெளியூரில் வேறு நீ மானத்தை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து பாருன்னு அறையிறாங்க. ஒன்றுமே முரளிக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே கையை வச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து அபியோட அம்மா ஓடி வராங்க, சட்டையை பிடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இப்போ வந்து நல்ல மாதிரி நடிப்பேன் அப்படின்றாங்க. உடனே வந்து நீ கவனிரு, நான் தானே இவ்வளோத்துக்கும் காரணம், உன்னை எவ்வளோ நம்பின நான் நடை வீட்டில் விட்டேன்ல, அதுக்கு தானே எங்களுக்கு இவ்வளோ பாடத்தை நீ சொல்லி கொடுத்துட்ட. இப்படி வந்து பரிதவிச்சு போயிட்டாங்களே இந்த குடும்பம், இப்படி தவிக்க விட்டுட்டு ஓடிட்டியே, நீ எல்லாம் மனுஷனா? நான் சொல்கிறத கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன், நீ எதுவுமே சொல்ல வேணாம், இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் போதும். நீ இவ்வளோ நாள் சொன்னதை நான் கேட்டு தான் உன்னை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் இவங்ககிட்ட நீ நல்லவன்னு சொல்லிட்டேன். இப்போ பாரு அவங்க எல்லாரும் பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நான் தானே, ஒன்னது நான் தானே நம்பினேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து எங்கள் மூஞ்சில் முடிச்சியோ இல்லை இந்த வீட்டு பக்கம் திரும்பின அப்புறம் நல்லா இருக்காது, என் பொண்ணு பக்கம் கூட நீ திரும்பக்கூடாது அப்படின்றாங்க ஆண்டாள். அதை கேட்டு வந்து முரளி வந்து நான் சொல்கிறத கேளுங்கன்ற, உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னடா இருக்குது அப்படின்றாங்க. அங்கிள் நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, யார் அங்கிள் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போய் என் பொண்ணு மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஒன்றெல்லாம் நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் வந்து அபியோட அம்மாவும் பேசுகிறாங்க. உடனே வந்து மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லை அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அவர்லாம் நான் சொல்கிறத கேளுங்கன்றாரு. உடனே வந்து செம்ம டென்ஷன் ஆனாலும் அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் நீ திரும்பின அவ்வளோதான் மவனன்னு சொல்லிட்டு அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி யோசிக்கிறாரு. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து தனியாக நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ முரளி வந்து பார்த்துடுறாரு. அபிக்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட பேச போகிறாரு. அபி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க முரளியை பார்த்து. உடனே அபி வந்து என் மூஞ்சில் எதுக்கு முழிக்க வந்த, மரியாதை போயிடு அப்படின்றாங்க. அவர் போக மாட்டேங்கிறாரு, சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. உடனே வந்து ஒரு கட்டத்தில் முரளி வந்து அபியோட கையை பிடிக்கிறாரு. பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. உனக்கு அவ்வளோதான்டா மரியாதைங்கிறது போயிடு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், உன்னால என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, போயிடுங்க அப்படின்றாங்க. உன்னை எவ்வளோ நம்பினாங்க எங்கள் அத்தை, அதுக்கெல்லாம் நல்லா கூலி கொடுத்துட்டல, மரியாதைங்க போயிடுன்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவோட காரை பார்த்துட்டு முரளி ஓடி போயிடுறாரு. இது முடியுது.